வணக்கம். இறைவன் 3 தொழில்கள் புரிவதாக நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆக்கல், காத்தல், அழித்தல் என்று. ஆனால் சித்தர்கள் சொல்லுகின்றார்கள் இறைவன் 5 தொழில்கள் செய்வதாக. ஆக்கல், காத்தல், அழித்தல் மற்றும் மறைத்தல், அருளல் என்று 2 தொழில்களை அவர்கள் சேர்த்துக் கொள்கிறார்கள். 5 தொழில்கள் புரிவனாக இறைவன் இருக்கின்றார் என்று கூறுகின்றார்கள். இதிலே மறைத்தல் என்பது என்னவென்றால், இந்த பிறவியிலே நாம் வாழ்ந்து அனுபவித்த விஷயங்கள் எல்லாவற்றையுமே நாம் இறக்கும்போது மறுபடியும் பிறவி எடுக்கும்போது மறந்து விடுகின்றோம். மறக்கப்பட்டு விடுகின்றது. ஞாபகம் இருக்காது. முந்தைய பிறவியில் என்ன நாம் செய்தோம் என்பது சுத்தமாக ஞாபகம் இருக்காது. அதுதான் மறைத்தல். அருளல் என்பது அந்த மனிதனுக்கு ஒரு ஞானத்தை அருள்வது, தான் யார் என்ற அறிவை கொடுப்பது தான் அருளல். அது இறைவனுடைய அருளால் மட்டுமே முடியும் என்பது ஞானிகள் மட்டுமே அறிந்த உண்மை. யாராலையும் கொடுக்க முடியாது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இறைவனால் மட்டுமே அருள முடியும் என்று சொல்கிறார். அதுதான் அருளல். இப்பொழுது நாம் பார்த்தோமானால், நடைமுறையில் பார்த்தோமானால், நாம் மனிதனாக பிறந்து வளர்ந்து பல விஷயங்களை கற்றுக்கொண்டு உன்னதமான தொழில்நுட்ப அறிவை பெற்றுக்கொண்டு பல்வேறு விதமாக வயது முதிர்ச்சி அடைந்து ஒரு மெச்சூரிட்டி, விஸ்டம் என்று சொல்லுகின்றோம், அனுபவங்கள் எல்லாவற்றிலுமே சிறந்து விளங்குகின்ற மனிதனாக ஒரு 60 வயதுக்கு மேல் நாம் விளங்குகின்றோம். 60, 70, 80 அது படிப்படியாக உயர்ந்து கொண்டே போகின்றது. அப்படி சேர்த்து வைக்கப்பட்ட பொக்கிஷமான அறிவு, அனுபவம், முதிர்ச்சி என்பது எல்லாமே மறுபிறவைக்கு போகும்பொழுது மறைந்து விடுகின்றதே. உதாரணத்துக்கு எப்படி எடுத்துக்கொள்வோம். முந்தைய பிறவிலே நான் பெற்ற அனுபவம், அறிவு, முதிர்ச்சி எல்லாவற்றையுமே நான் அடுத்த பிறவிலும் எடுத்து போக முடியும் என்றால், அப்பொழுது மனித பிறவி எவ்வாறு உயர்ந்த ஒரு நிலையை எவ்வாறு சீக்கிரமாக அடைந்திருக்க முடியும்? ஏன்னா மறு குழந்தையாக பிறக்கும்பொழுதே எனக்கு அறிவு, முதிர்ச்சி இருக்கின்றது என்று வைத்துக்கொள்வோம். ஏன்னா போன பிறவியில் கிடைத்த முதிர்ச்சி, அனுபவம், அறிவு எல்லாமே நான் சேர்த்து வைத்துக் கொள்கிறேன். அதோடு பிறக்கினேன் என்றால், எல்லா குழந்தைகளுமே மறுபடியும் பிறக்கும்பொழுது அறிவு முதிர்ச்சியோடு பிறப்பார்கள். அப்பொழுது அதையும் தாண்டி மேலே செல்லக்கூடிய வாய்ப்பு மிகவும் அதிகம். ஆனால் நாம் இப்பொழுது பிறப்பது ஒரு பிளெயின் ஸ்லேட் என்று சொல்லலாம். ஒரு ஒன்றுமே இல்லாத மனதோடு பிறக்கின்றோம். அங்கே அறிவு கிடையாது, முதிர்ச்சி கிடையாது, அனுபவம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அவ்வாறு தான் இயற்கையிலே நாம் அமைக்கப்பட்டிருக்கின்றோம். அதனால் தான் அந்த கேள்வி எழுகின்றது, ஏன் அதை மறைக்க வேண்டும்? பெற்ற அறிவை மற்ற பிறவிக்கு, அடுத்த பிறவிக்கு எடுத்து செல்வதற்காக ஏன் இறைவன் நம்மை அனுமதித்திருக்கக்கூடாது என்ற கேள்வி எழுகின்றது அல்லவா? நியாயம்தானே?